வணக்கம். மலையாள மௌனகுரு ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிடர் சரவணன். வீடு வாசல் வாங்கிறதுக்கு, சொத்து வாங்குற ஜாதகம், இந்த சொத்து வாங்கினாலும் தக்க வைக்கக்கூடிய ஜாதகம், அந்த சொத்தை விற்காம அந்த கடனை அடைக்கக்கூடிய ஜாதகம். அதனால் இந்த மாதிரி ஜாதகங்களை ரொம்ப கவனமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு முன்னாடியோ சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியோ ஜாதகம் பார்த்து தான் கவனமாக வீடு வாசல் வாங்கணும். சில பேர் கடன் பட்டு வீடு வாசல் வாங்கி கட்டுறாங்க. அது கடனை அடைக்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஆனால் சிலரால் அந்த கடனை அடைக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் பேங்க் லோன்லேயே இருக்கும். அந்த பேங்க் லோனில் இருந்து அவங்களால மீளவே முடியாது. ரொம்ப சிரமப்படுவாங்க. திருப்பி கட்டிட்டு அந்த வீடை விற்கிறதுக்கும் அந்த விற்றுட்டு கடன் அடைக்கிறதுக்கும் சில நிலைகளில் தவிக்க வச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஜாதகர்கள் எடுத்தோம் கவுத்தோன்னு வீடை வாங்கி கட்டக்கூடாது. ஆனால் அந்த நேரங்காலம் வரும்போது அவங்களுக்கு பணம் கிடைக்கும், லோன் கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அவங்க குருட்டாம்போக்கில் அந்த சொத்தை வாங்கிடலாம், கட்டிடலாம், நம்ம இதிலேருந்து எப்படியும் இந்த சொத்தை கட்டி மீட்கலாம் அப்படின்லாம் நினைப்பாங்க. ஆனால் ஒரு சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி ஜாதகம் பார்க்கணும். அந்த சொத்து நிலைக்குமா? இப்போ உள்ள தசாபுத்திகள் அந்த சொத்து வாங்குறதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுதா? இந்த சொத்தை நம்ம வாங்கினாலும் இந்த கடனை கட்ட முடியுமா? இந்த கடன் எத்தனை வருஷம் நம்ம போடலாம்? இந்த தசாபுத்திகள், இந்த லக்னம், இந்த நாளுக்குடைய கிரகமும் அந்த செவ்வாயும் எப்படி இருக்கு அப்படின்றத ரொம்ப துல்லியமாக கவனிக்கணும். சில ஜாதகங்களில் நீச்ச கிரகங்களோட தொடர்பு 4ஆம் இடத்தோட இருந்துச்சுன்னா அவங்களால சொத்து வாங்குவாங்க, நல்ல வீடு அழகாக கட்டுவாங்க. ஆனால் அந்த வீட்டில் அதை அவங்கள குடியிருக்க விடாது. அந்த சொத்தை திருப்பி விற்கிறதுக்கே அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். அதனால் 4ஆம் இடத்தோட நீச்ச கிரகங்களோட தொடர்போ நீச்ச கிரகங்களோட பார்வையோ இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக சொத்து வாங்கணும். அவங்களுடைய முதல் சொத்து, 2வது சொத்து ரொம்ப நஷ்டத்தை கொடுக்கும். மூணாவது சொத்து தான் அவங்களுக்கு நிலைக்கும். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்து கட்டுவாங்க அந்த வீடை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அது அந்த வீடை அவங்களால கடன் கட்ட முடியாது. பேங்க் லோனுக்கு என்னடா பண்ணுறதுன்னு ஒவ்வொரு மாதமும் தவிப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஜாதகம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்கறது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்காது. ஒன்று அந்த வீடை விற்றுட்டு கடன் அடைக்கணும், இல்லைன்னா அந்த கடனோட அந்த காலத்தை ஓட்டணும். கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகம் உள்ளவங்க கண்டிப்பாக எந்த ஒரு வீடு கட்டும் பொழுதும் கண்டிப்பாக ஜாதகம் பாருங்கள். ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் சில நிலைகளில் தப்பிக்க முடியும். அதனால் எப்படி கட்டலாம், இந்த லோன் எவ்வளோ வாங்கலாம், இந்த லோன் வாங்கினா நம்மளால கட்ட முடியுமா, இதுக்கு நமக்கு தகுதி ஜாதகத்தில் இருக்கா, கட்டினதுக்கப்புறம் அந்த வீட்டில் நம்ம சுபிட்சமாக வாழலாமா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். வாஸ்து மட்டும் பார்க்குறதுல மட்டும் ஒரு விஷயம் சரியாக இருக்காது. வாஸ்துன்றது அந்த வீட்டோட அமைப்பு. இல்லைன்னா நீங்கள் கட்டி வேற ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான். நீங்கள் வேற ஒருத்தனுக்கு பிறவி கடன் பட்டிருப்பீங்க, அவனுக்காக அந்த வீட்டை கட்டி பார்த்து கட்டி அவன்கிட்ட போய் விட்டுட்டு போயிருவீங்க. அதனால் அவன் அழகாக அந்த வீடை கம்மியான விலைக்கு வாங்கிடுவான் உங்களோட சூழ்நிலை கருதி. அதனால் அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. வீடை வாங்கிட்டு அந்த லோனை கட்ட முடியாமல் தவிக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஜாதகத்தை வீடு கட்டுறதுக்கும் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கணும். பார்த்து இது வாங்கலாமா வேணாமா, இந்த சூழ்நிலைக்கு அந்த கால நேரங்கள் நமக்கு எப்படி இருக்குது, இந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுதா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாதகம் பார்க்காதீங்க. திருப்பி அதை சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் ஒரு விஷயத்த தப்பு செஞ்சுட்டு அதை திருப்பி சரி பண்ணவே முடியாது. எத்தனை ஜோசியரை பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டம். ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போதே அதை சரி பண்ண முடியும், ஒரு விஷயத்த செஞ்சதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக சொத்து வாங்குறவங்க கையாளுங்க. அதனால் சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள். 4ஆம் இடத்தை பார்த்து அந்த செவ்வாயை பார்த்து நடக்கிற தசாபுத்திகளை கவனிக்கணும். நீச்ச கிரகங்களோட தொடர்பு இல்லாமல் அந்த 4ஆம் இடம் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் சொத்தை வாங்கி நிலையாக அவங்க அந்த சொத்தை சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். நீச்ச கிரகங்கள் தொடர்போ பாவகர்களோட திசையோ 6, 8, 12 கூடிய திசையோ நடக்கும்போது சில விரயங்களை ஏற்படுத்தும். அதை பார்த்து கவனமாக கையாளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.